அனைவருக்கும் வணக்கம். துரோணா கடந்து நான் உங்கள் ராம்குமார். இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவுட்சஸ் மழங்குடி ஒத்துக்கள் வந்து இது இரண்டாவது வீடியோ பதிவு. இதில் அணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு 3 வீடியோ பதிவில் அணை 3 சுனை வந்தால் என்ன பொருள் அப்படின்னு ஒரு டைம் சொல்லியிருப்பேன். நான் இன்னொரு டைம் சொல்கிறேன், கேட்டுங்க. இந்த அணை என்பது எதை குறிக்குன்னா சேர்த்துக்கொள் அப்படின்னு ஒரு மீனிங்கில் வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இருக்கை. மூணாவது அணை என்று சொல்லக்கூடிய தலையணையை குறிக்கும். தலையணை. நான்காவது அணைனா நம்ம என்ன சொல்லுவோம்? பாலம் அல்லது 2 பக்கங்களும் சேர்க்கக்கூடிய கரை அப்படின்னு சொல்லுவோமா? அந்த மாதிரி மீனிங்கில் வரக்கூடியதுதான் இந்த அணை அப்படின்றது. ஓகேங்களா? இதற்கான தறி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா முட்டு. ஓகேங்களா? உதவி, தடை அப்படின்ற பொருளையும் வரும். இது தடை அப்படின்னா அணை வந்து நீரை தடுத்து வைக்குமா? ஓகேங்களா? முட்டு கட்டுறது தடைக்கு பேர் தான். இன்னொரு பேர் இந்த சில ஏரியாவில் என்னப்பா முட்டு கட்டுற அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தடை போறது. ஓகேங்களா? தறி, உதவி அப்படின்ற ஒரு புது பொருளையும் வரும் அணைன்றது. இரண்டாவது, இந்த 2 சுனை போடக்கூடிய இந்த அணை என்பது எதை குறிக்க முடியும்னா, பொதுவாக பார்க்கும்போது இந்த அணை என்பது அன்னையை குறிக்கும். ஓகேங்களா? இந்த அன்னையில வரக்கூடிய இந்த இன்னை எடுத்துட்டீங்க அப்படின்னா அணை என்பது தெரியும் பாருங்க. அப்போ அணை என்பது பொதுவாக பார்க்குமானால் அன்னை என்பதை குறிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண முறைப்படி அந்த, அத்தன்மை என்று 2 அர்த்தத்தில் வரும். இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா இணக்கமான ஒரு பொருளை குறிக்க இந்த அணை என்பது இந்த சொல் வந்து உதவுங்க. ஒரு வகையான மீனை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அளவை சொல்லின் பின்வொட்டு. அத்தனை, இத்தனை, எத்தனை ஒரு பொருளை எண்ணுமிடத்து அதனுடைய பின்வொட்டாக இந்த அணை அப்படி என்பது வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கு அடுத்தது பார்ப்போம். அந்தன். ஓகேங்களா? 3 சுனை போட்ட அந்தன் அப்படின்னாலும் 2 சுனை போட்ட அந்தன் அப்படின்னா அந்தன். இந்த அந்தனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்தனர் குலம், துறவியர் வகுப்பு. அவ்வளோ 2 தான். அந்தனர் குலம், இன்னொரு துறவியர் வகுப்பு. ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் அது மேற்கோளாக காட்டுறாங்க. இரண்டாவது, இந்த அந்தன் அப்படின்னு எதை குறிக்கணும்? கடுக்காய். ஓகேங்களா? இதற்கு தாண்டி இது வேற பொருளையும் சொல்லணும் அப்படின்னா முடிவற்றவன். ஓகேங்களா? எல்லையற்றவன், பாம்பு, திருமால், அந்த மாதிரி பொருளையும் இதை சொல்லுவாங்க இந்த அந்தன் அப்படின்னா. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடுக்காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடுக்காய் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம் இருக்கு இல்லைங்களா? இந்த சித்த மருத்துவம், இந்த ஆயுர்வேதா அப்படின்னு சொல்றாங்களா, இந்த மருத்துவ முறைகள்லாம் மருந்துகளின் ராஜா அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கடுக்காய் தாங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதான் இங்க அந்தன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதற்கப்புறம் பாருங்க அரை. ஓகேங்களா? அதாவது இடையின ரகரம் என்று அழைக்கக்கூடிய இந்த ராவும் வல்லின ரகரம் என்று அழைக்கக்கூடிய இந்த ரா. இந்த இடையின ரகரம் வரக்கூடிய ரா அரை அப்படின்னா என்ன அப்படின்னா பாம்பு, நாகமல்லி. ஓகேங்களா? பாம்பு, நாகமல்லி. ஓகேங்களா? இதை தாண்டி என்ன வேறு பொருள் இருக்கு? இந்த அரக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அரவுனாலும் பாம்புனாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? அரவுனாலும் பாம்புனாலும் ஒண்ணுதான். இந்த மாதிரி பல்வேறு மீனிங்ல வரும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்த கலவை. ஓகேங்களா? நம்ம சொல்றீங்களா திருநங்கை அப்படின்னு சொல்றீங்களா, அது வந்து அரவாணி அப்படின்ற ஒரு மீனிங்லையும் இந்த அப்படின்ற வார்த்தை இடம்பெறும். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீவக சிந்தாமணியுடைய மேற்கோள் காட்டியிருப்பாங்க. விழுங்கப்பட்ட பசுங்கதிர் மதியம். ஓகேங்களா? விழுங்கப்பட்ட அதாவது என்னன்னா மதியம் என்பது நிலவை குறிக்கும். இந்த நிலவை இந்த பாம்பு போய் விழுங்குற மாதிரி இந்த காட்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி சீவக சிந்தாமணியில் ஒரு மேற்கோளை சொல்லியிருப்பாங்க. அதற்கப்புறம் இந்த அதாவது வல்லின ரகரம் போடக்கூடிய அந்த என்பது எதை குறிக்குமா? 2 பொருள் தான். ஒன்று முழுவதும், இன்னொன்று தெளிவாக. இதை 2 பொருளையும் குறிக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு திருக்குறளோட மேற்கோள் காட்டியிருப்பாங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஏன்னா கற்க கசடர அதாவது கற்க வேண்டிய நூல்களை தெளிவாகவும் முழுமையாகவும் கற்றபின் அதற்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்? நம்ம நிற்கணும். அதான் இந்த குறளுடைய பொருள். இந்த இடத்துல கற்க கசடர அற என்பது தெளிவாக, முழுமையாக,
என்று பொருள்படும். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா வினையெச்சம் அப்படின்றது இதனுடைய பொருள் கிடையாதுங்க. என்ன அப்படின்னா இப்போ அறன்னா என்ன, அறம் அப்படின்னா என்ன, அரண் அப்படின்னா என்ன அப்படின்னா அற அப்படின்பது ஒரு வினை முற்று பெறாமல் எச்சமாக நிற்கிறது, எனவே இது வினையெச்சம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இதே இந்த இடத்துல அறம் அப்படின்னு சொல்லும் போது இது தொழில் பெயர்ல போயிடும். ஓகேங்களா? அரண் அப்படின்னு போட்டீங்கன்னா இது முற்றுப்போலியில போயிடும். புரியுதுங்களா? அப்போ இதனுடைய பொருள்ல இது இலக்கணம்ன்றது வராது. ஓகேங்களா? ஆனா ஞாபகம் வச்சுங்க, அற என்பது இலக்கண குறிப்புனா என்னது, இது ஒரு வினையெச்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஆனா அற என்பதன் பொருள் என்ன அப்படின்னா முழுவதும் தெளிவாக. ஓகேங்களா? இதான் அந்த கற்க குரலை கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, அரசம் அரசம் இடையன ரகரம் வரக்கூடிய அந்த அரசம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா பொதுவா பார்த்தோம்னா சுவையற்றது என்ற பொருள் வரும். பொதுவான பார்க்கும்போது சுவையில்லாத்து. ஓகேங்களா? மருத்துவ அடிப்படையில் நோக்கும் போது அது மூல நோய் என்று பொருள். ஓகேங்களா? சுவையில்லாத்தனை எப்படின்னா நம்ம கிராமத்துல நாடகம் பார்க்க போவாங்க. நாடகம் பார்த்துட்டு வெடிக்கால வரும்போது சொல்லுவாங்க, அவன் என்னப்பா அவன் அரசமே இல்லாத பேசுறான்பா. அவன் எப்படி பேசுறான், அரசமே இல்லாத பேசுறான்பா. அவன் அரசம்னா என்னது, அவனுடைய பேச்சுல சுவை இல்லை. இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்க, நீங்க என்ன சொன்னா வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் சார் கூட அரசமே இல்லாத பேசுறாருப்பா, ஒரு சுவையே இல்லாத பேசுறாருப்பா அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி. ஓகேங்களா? அரசம் அது நீ இப்படி சொல்லிட்டு போயிடாதீங்க, அப்படிலாம் இருக்காது. ஓகேங்களா? அங்க அரசம் என்பது சுவை இல்லாதது என்று பொருள். ஓகேங்களா? மருத்துவ அடிப்படையில் நோக்கும் போது, ஓகேங்களா, மருந்து பெயரின் அடிப்படையில் நோக்கும் போது இது வந்து ஒரு மூல நோய். நம்ம மூல நோயின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த குடலுடைய இறக்கத்தை தான் மூல நோய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூல நோயை தான் அரசம் அப்படி என்று சொல்லுவார்கள். ஓகேங்களா? இந்த வல்லின ரகரம் வரக்கூடிய இந்த அரசம் என்பது கத்தரிக்காய் குறிக்கும். நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? கத்திரிக்காய் அதிகமா சாப்பிட்டா மூல நோய் வந்துடும். இந்த அரசத்தை நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா இந்த அரசம் உங்களுக்கு வந்துடும், மூல நோய் வந்துடும். ஓகேங்களா? அப்படின்றத நீங்க எளிமையா ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, அறம் அறம். ஓகேங்களா? இந்த அறம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா அரவங்கருவி, அதாவது வாளை கூர்மையாக செய்யக்கூடிய கருவிக்கு தான் அரவங்கருவி என்று பெயர். ஓகேங்களா? இதுதான் அரவங்கருவி என்று பெயர். ஓகேங்களா? இப்போ இந்த வாள் வச்சுக்கணும் எப்படி இருப்பான், கண்டிப்பா தோல் வண்டியில விரைவா போவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தோல் வண்டியில விரைவா போவான் யாரு, இந்த அந்த வாளை வந்து கூர்மையாகக்கூடிய கருவி வச்சிருக்கிறோம். நீங்க பாத்தீங்களா, நம்ம வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய ஊர்ல இந்த அருவாமனை, இந்த கத்தி, இந்த கடபாறை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூர்மை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள்லயே ஒரு வீல் மாதிரி சுத்திக்கிட்டு வேகமா போயிட்டே இருப்பாங்க. தோல் பேக் ஒன்று மாட்டிக்கிட்டு தோல் பேக்ல வண்டியில விரைவா வந்துட்டே இருப்பாங்க. அவங்க நிறுத்தி தாங்க இதை கூர்மையாக்கி கொடுங்க, இதை வந்து பாத்தீங்கன்னா செதுக்கி கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்போம். ஓகேங்களா? இதுதான் அறம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா கடமை, உண்மை, ஒழுக்கம், கற்பு, இன்பம், நன்மை, அறச்சாலை, அறதெய்வம், சமயம், நோன்பு, நல்வினை. ஓகேங்களா? இதெல்லாம் சொல்றாங்க. அதாவது என்னன்னா அறம் செய்ய விரும்பு, நல்லதை செய்ய விரும்பு அப்படின்னு நம்முடைய மூதாட்டி சொன்னதாகவும், சீவக சிந்தாமணியில நலம்புரி நங்கை வைத்து நல்லறம் காக்க வென்றார். அதாவது என்னன்னா நலம்புரி என்பது என்னன்னா நற்குணங்களை உடைய, நங்கை என்பது பெண், நற்குணங்களை உடைய பெண்ணு. அந்த பெண் ஒரு வீட்டை இருந்துச்சுன்னா நல்லறம் காக்க வென்றா. அந்த நல்லறத்தை வந்து என்ன பண்ணுவா, அவ காத்து நிற்பாள் அப்படின்னு ஒரு சேவை வச்சிருந்தாங்க. ஒரு பாடல் இருக்கு. இந்த அறத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு திருக்குறள் ஒரு கொடுத்துருக்காங்க, அறம் போலும் கூர்மையினும் மரம் போல்வர் மக்கள் பண்பில்லாதவர். நீ அறத்த மாதிரி கூர்மையான ஒரு அறிவு வச்சிருந்தாலும் மக்களுக்குரிய பண்பு உன்னாண்ட இல்லை அப்படின்னா நீ மரத்திற்கு ஒப்பானவன் என்று திருவள்ளுவர் சொல்றார். ஓகேங்களா? இந்த அறம் அப்படின்றது அந்த இடத்துல கூர்மை, அறத்தை கூர்மையாகிறது கருவி அப்படின்ற ஒரு பொருள்ல வரும். ஓகேங்களா? அதற்கப்புறம் வாங்க, அரவன் 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 என்பது பிரிச்சிங்கன்னா அரவு கூட்டல் அன் என்று பொருள். அரவு என்றால் பாம்பு என்று பொருள். அரவுன்னு என்னது நம்மளுக்கு தெரியும், என்னது பாம்பா. அன் அப்படின்னா உடையவன் என்று பொருள். ஓகேங்களா? அப்போ பாம்பை மாலையாக உடையவன். பாம்பை யார் மாலையாக அணிஞ்சிருப்பா, நம்மளுடைய சிவபெருமான் தான். ஓகேங்களா? அப்போ அரவன் என்பது பாம்பை தான் குறிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடையின ரகரம் போட்டா இதே
வல்லின ரகரம் வரக்கூடிய இந்த அரவன் என்பது எதை குறிக்கும்னா, அறம் என்பது யாரை குறிப்பா? அதே மாதிரிதான் இப்போ அறவா அறம் கூட்டல் அன் அப்படின்னு பிரிப்புமே. இந்த அறம் என்பது யாராண்டு இருக்கும்? முனிவர்களாண்டு இருக்கும், சமண அறம் கூறுவோராண்டு இருக்கும், இறைவனாண்டு இருக்கும், திருமாலாண்டு இருக்கும். அதாவது இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அறத்தை உடையவர்கள் அப்படின்ற மாதிரி, அண்ணா உடையவன் அப்படின்ற மாதிரி பொருள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் மேற்கொள்ள கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரவு. அரவு அரவு அப்படின்னா அதாவது இடையினம் வரக்கூடிய அரவுனாலும் வல்லின வரக்கூடிய அரவுனாலும் என்ன பொருள் அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல அரவு அப்படின்னா நமக்கு மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்துடும், பாம்பு என்று பொருள் வந்துடும். ஓகேங்களா? அரவுனாலே பாம்பு தான். இரண்டாவது ஒளி என்று ஒரே ஒரு மட்டும் ஒரு புது பெயர் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நாகமரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த நாகமரம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையினுடைய தேசிய மரம். தேசிய மரம் தான் என்னது? இந்த நாகமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த நாகமரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நெடுந்தூரத்துக்கு தன்னுடைய மலர்களால் அதனுடைய வாசனையை பரப்பும். இதுதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நாகமரம்ன்றது இலங்கையினுடைய தேசிய மரம். இப்போ புதுசா கொடுத்துருக்காங்க பாருங்களேன், தொழில் பெயர் விகுதிகள். ஓகேங்களா? நம்மளுடைய தொழில் பெயர் விகுதிகள்னாலே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அல், தல், கை, மை, பூ, வி, அந்த மாதிரி நம்ம புக்கில் இருக்கிற தொழில் பெயர் தெரியும் நம்மளுக்கு. தொழில் பெயர் விகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க, அரவு. அப்போ அரவு அப்படின்னா என்னன்னா தொழில் பெயர் விகுதிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்கேன், தேற்று கூட்டல் அரவு. இந்த தேற்று அப்படின்னா என்னன்னா தெளிவு என்று பொருள். ஓகேங்களா? தெளிவு, அவருடைய அரவு வந்துருச்சா, அவருடைய தொழில் பெயர் வந்துருச்சா, அப்போ தேற்று அரவு. ஓகேங்களா? தெளிதல், அப்போ தெளிதல் என்னது? தொழில் பெயர் அப்படின்னா கரெக்டா வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க, அரவு என்பது தொழில் பெயருடைய குறிக்கும். ஓகேங்களா? பாம்பினுடைய நஞ்சும் அரவு தான். பாம்பே அரவு தானா, பாம்பினுடைய நஞ்சும் என்னதுதான்? அரவு தான். ஓகேங்களா? இந்த இடத்துல அரவு அதாவது வல்லின ரகரம் வரக்கூடிய அரவு அப்படின்னா என்ன பொருள்ல வரும் அப்படின்னா முடித்தல். ஓகேங்களா? இதற்கு அப்புறம் முடிச்சு விட்டுற அந்த விஷயத்த அப்படின்ற பொருள் வரும். பாருங்களேன், நீல ஒவிகை, அவனை ஒழிச்சு விட்டுருப்பா. அறுதி, அறுதி என்றால் இறுதி என்று பொருள் உண்டு. ஓகேங்களா? அப்போ அறுதி என்றால் இறுதி, இறுதியா அவனை வந்து அவ்வளவுதான், இறுதி, அவனுக்கு இறுதி தான் லாஸ்ட். அறுத்தல், அறுத்து விட்டுரு. நீக்கம், நீக்கிடு. தொலைத்தல், தொலைச்சிரு அவன். தீர்க்கை, இந்த மாதிரி ஒரு பொருளை இதற்கப்புறம் அதை தாண்டி இந்த விஷயம் நடக்கக்கூடாது, முடிவு, முடிவுரை, இல்ல முடிவுற்றல், இல்ல முடித்தல், அந்த பொருள்ல வரக்கூடியது தான் இந்த அரவு என்பது சொல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, அரண். அரண், இந்த அரண், இந்த அரண் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், அரண் அப்படின்னா சிவபெருமானை குறிக்கும். அரவு அப்படின்னாலும் அரண் அப்படின்னாலும் சிவபெருமானை தான் குறிக்கும். ஏன் அப்படின்னா அற என்பது பாம்பை குறிக்கும், இன் அப்படின்னு ஒரு மனிதர்களை சேர்த்ததுனால, மனிதனுடைய வீதியை தோல்வியாத வீதியை சேர்த்ததுனால அப்ப நான் சிவபெருமானை குறிச்சிருந்த இடத்துல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, எப்பொருளுக்கும் இறைவன், எல்லாத்துக்கும் இறைவன். அரசன், மஞ்சள், அழலோன். அழலோன் அப்படின்னா என்னன்னா தீ கடவுள், அதாவது நெருப்பு கடவுள்னு சொல்லுவாங்க. இவரை என்னன்னா நெருப்பு கடவுள். யாருங்க நெருப்பு கடவுள்? நம்மளுடைய நெருப்பு கடவுள் சிவபெருமான் தான். அக்னியினுடைய நெருப்பா இருப்பார் எப்பவுமே. அவருடைய எல்லாரும் ஐம்பூதங்களுக்கும் ஒரு கடவுள் சொல்லிட்டே வந்தா இத நெருப்புக்கு சிவபெருமான தான் நிறுத்துவாங்க. அதுதான் ஒரு சுடுகாட்டுல இருப்பார், எப்பவுமே தீமையால இருப்பார். ஓகேங்களா? அப்ப பாருங்க, அரண் அப்படின்னா சிவபெருமானா, இந்த அழலோன் அப்படின்னாலும் சிவபெருமான தான் குறிக்குமா. அரசன் அப்படின்னா வந்து முதன்மையானவன் அப்படின்னு பொருள் வந்துடும். எப்பொருளுக்கும் இறைவன், எல்லாத்துக்கும் இறைவன் யாரு? முற்றும் சிவபெருமான தான். இந்த இடத்துல சிவபெருமான தான் சொல்றாங்க. ஓகேங்களா? மஞ்சள் அப்படின்றது முதன்மை என்று பொருள். ஓகேங்களா? எந்த ஒரு நல்ல காரியத்துக்குமே நம்ம முதல்ல என்னத்தை யூஸ் பண்ணுவோம்? மஞ்சள் தான். ஓகேங்களா? மஞ்சள் ஆரம்பிப்போம். மஞ்சள் நம்மளுடைய இறைவனாவே நம்ம இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கும். அப்போ அது இறைவன்ற ஒரு பொருள்ல வந்துடும். ஓகேங்களா? அரண், இந்த வல்லின ரகரம் வரக்கூடிய அரண் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா மனம் தூய்மை, மனத்தால் தூய்மை உடையவன். யாரு? திருவிழுத்தல் சொல்லும், மனதால ஒருத்தன் தூய்மையா இருந்தா இந்த 3 விஷயத்த செய்யக்கூடாது. குளித்த பின் தான் என்ன பண்ணணும்? உண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 3 விஷயத்தை அடிக்கிட்டே வரும் பாருங்க. ஓகேங்களா? அதுல மனம் தூய்மை அப்படின்னு வரும். அந்த இடத்துல அரண் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சமயம், வேள்வி, வேள்வி முதல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. அறம், நன்மை,
எளியோர் இதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த மனம் தூய்மைன்றது ஓகே, அறன்றது ஓகே, சமயம்ன்றது ஓகேதான், அறம்ன்றது ஓகேதான், நன்மை ஓகேதான், இந்த எளியோர் ஓகேதான். ஆனா இந்த வேள்வி முதல்வன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? வேள்வி முதல்வன்னா என்ன? முதல்ல வேள்வினா என்ன? புனித தீ மூட்டி மந்திரங்கள் கூறி இறைவனுக்கு பொருளை படைத்தலின் பெயர் தான் வேள்வி என்று பெயர். ஓகேங்களா? அந்த வேள்விக்கு முதல்வன் அப்படின்றது தான் அரண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப மனதால தூய்மையா இருக்கணும். ஓகேங்களா? அது அரண்னா மன தூய்மை, சமயம், வேள்வி, முதல்வன், அறம், நன்மை, எளியோர் இதழ் அப்படின்ற பொருள்ல வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்க, அறாவுதல். அறாவுதல் இந்த அறாவுதல் அப்படின்னா என்னன்னா, அறத்தால் தேய்த்த, நான் தான் சொன்னேன் அறத்தால் கூர்மைப்படுத்தல். அறவு மேல படிச்சோமா அந்த இடத்துல, மேல எங்க பார்த்தோம், அது மேல பார்த்தோம் நினைக்கிறேன். ஓகேங்களா? எங்க பார்த்தோம், இந்த இடத்துல பார்த்துருக்க அறத்தால் தேய்த்து, இந்த இடத்துல இங்க இதுக்கு மேல பார்த்தோம். எங்க பார்த்தோம்னா, அறம் என்பது அறவங்கருவி, அறத்தை கூர்மையாக்கும் கருவி. அந்த வாழை வந்து கூர்மை பண்றது தானே அறவம் கருவின்னு பார்த்தோமே, அதேதான் இந்த இடத்துல அறா அப்படின்னா அறத்தால் தேய்த்த, வாழை கூர்மையாக்குதல். அந்த வாழை கூர்மையாக்குதல் என்ன பொருள் வரும்? உராய்தல். அந்த உராய்வின் மூலம் தான் அது கூர்மையாக்கும். அந்த அதுக்கப்புறம் என்ன படும்? அது மாறுபடும், கூர்மையா மாறுபடும். ஃபர்ஸ்ட் இந்த வடிவத்துக்கும் இரண்டாவது மாறுபடும். அதுதான் அறாவுதல் அப்படின்னா. அறாவுதல் அப்படின்னா இந்த ரா போட்டா என்னன்னா, அறத்தால தேய்க்கும் போது உராய்வு நடக்கும். அந்த இடத்துல உராய்வு நடந்தா அந்த இடத்துல மாறுபடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் அறாவுதல், அந்த வல்லினம் நகரம் போடக்கூடிய அந்த அறாவுதல் என்பது வடித்தல். வடித்தல் என்பது ஒரு பொருளை வடித்தல், ஒரு பொருளை உருவாக்குதல் அப்படின்ற ஒரு பொருள் வரும். ஓகேங்களா? வடித்தல் அப்படின்ற பொருள். ஓகேங்களா? அதற்கப்புறம் அரி. அரி, இந்த அரி என்பது எதை குறிக்கும் அப்படின்னா, துண்டு செய், பா கொஞ்சம் கத்திரிக்காய் அரிஞ்சு கொடுப்பா, பா கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு கொடுப்பா அப்படின்னு நம்ம வீட்டை கேட்பாங்க இல்லைங்களா, வீட்டம்மா. அப்ப அந்த அரி என்பது துண்டு செய், எனக்கு கொஞ்சம் அரிஞ்சு கொடுப்பா, கொஞ்சம் சமையல் செய்ய கொஞ்சம் வந்து வெங்காயம் அரிஞ்சு கொடுப்பா அப்படின்ற மாதிரி இந்த பொருள்ல வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தோல் அரிப்பு, என்னப்பா சொரிஞ்சுக்கிட்டே இருக்க, அப்ப அரிப்பு எடுக்கும்போது அந்த இடத்துல சொய்வாங்க அப்படின்னா அந்த இடத்துல அரிப்புன்றது பொருள் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அறுத்தல். அறுத்தல் அப்படின்னா அறுத்துக்கிட்டு போவோம் வெள்ளம். அப்படியே நம்ம வந்து கிராமத்தில் தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, வேர்க்கடலைக்கு தண்ணி பாய்ச்சும் போது நடுவுல ஒரு காவா இருக்கும். ஓகேங்களா? அதை கொஞ்சம் பூதி காவா இருந்தா பரவாயில்ல, சிலர் கொள்ளலாம் மணற்கொள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மணற்கொள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அந்த காவாவில் தண்ணி போகும்போது அப்படியே அறுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் வெள்ளம். அப்படியே ஒரு இடத்துல கூட அந்த தண்ணி நிக்கவே நிக்காது. அந்த இடத்துல மழை கட்டுறதே 24 மணி நேரம் வேலையா இருக்கும். ஓகேங்களா? அதான் அறுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதற்கப்புறம் தீ, நெருப்பு. ஓகேங்களா? அதற்கப்புறம் பாருங்க ஒளி, ஆறு, கடல், திருமால், சிங்கம். ஓகேங்களா? நம்மளுடைய புக்ல அரி என்பது திருமால் என்றும் சிங்கம், ஓகேங்களா, அப்படின்ற பொருள் இருக்கு. ஓகேங்களா? அதாவது அரிமா கர்ஜித்தது, சிங்கம் கர்ஜித்தது அப்படின்னு ஒரு பொருள் புக்ல டைரக்டா இருக்கு. அரி என்பது திருமாலும் இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, கடல், ஆறு ரெண்டுத்தையுமே அரின்னு சொல்றாங்க. ஏன்னா திருமால் பள்ளி கொண்டு இருக்கக்கூடியதான் கடல் அப்படின்னு போச்சு. திருமால் எங்க இருப்பாரு? கடல்ல இருப்பாரா? அப்ப கடல் திருமால். ஓகேங்களா? ஆறுலயும் இருப்பார் அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இந்த தீ ஒளியை கொடுக்குமா? அப்ப தீ ஒளி ரெண்டுமே அரியை தான் குறிக்கும். இந்த அரி என்பது எதை குறிக்கும் அப்படின்னு பாப்போமா? நம்ம எல்லாருடைய புக் பேக்ல என்ன இருக்கும்? அறிந்து கொள், தெரிந்து கொள். இன்னைக்கு பெரிய ஒரு ட்விஸ்டடே என்னன்னா புக் பேக் தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? புக் பேக்ல தான் பெருவாரியான தலைப்புகள் இடம்பெற்று இருக்கு இல்லைங்களா? அப்போ அதுல எல்லா இடத்துலயும் என்ன இருக்கும்? அறிந்து கொள், தெரிந்து கொள், உணர்ந்து கொள் அப்படின்னு இருக்குமா? இந்த பொருள்ல வரக்கூடியது தான் இந்த அரி அப்படின்றது. அரி, அறிந்து கொள், உணர்ந்து கொள், அறிவு என்றெல்லாம் இந்த பொருள்ல வரும். ஓகேங்களா? இதற்கு ஒரு திருக்குறள் வந்து உங்களுக்கு மேற்கோளா காட்டியிருக்காங்க. அதற்கப்புறம் பாருங்க, அறிதல். அறிதல், அறிதல், அறிதல். இந்த அறிதல் அப்படின்னு என்னன்னா வருத்தல். ஏன்பா வறுத்து எடுக்கிற, இப்ப நீங்க எனக்கு கேட்பீங்களா, ஏன் சார் இப்படி அவுட் சோர்ஸ் எடுத்து வறுத்து எடுக்கிறீங்க? அப்போ அறிதல் அப்படின்னா என்னன்னா வறுத்தெடுத்தல் என்று பொருள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வல்லினர் அகரம் வரக்கூடிய அந்த அறிதல் என்பது உணர்தல், நினைத்தல், மதித்தல், பயிலுதல், அனுபவித்தல், உறுதி செய்தல், புதிதாய் கண்டுபிடித்தல். இதெல்லாம் பாருங்களேன், இந்த அறிதலுக்கு இந்த பெருமளவு வேறுபாடு இருக்கு.
அப்போ இந்த மாதிரி இடங்களை தான் தேர்வுல என்ன பண்ணும், கேள்விகள் இடம்பெறும். இந்த இடத்துல அறிதல் என்பது வடித்தல், சிம்பிளா முடிஞ்சிடும். ஓகேங்களா, வருத்தல். ஆனா இந்த அறிதல் பாருங்க, உணர்தல், உணர்ந்துக்கணும். உணர்னா நீ நினைக்கணும், அதை நீ மதித்தணும். பயிலுதல், படிக்கணும். அனுபவித்தல், உறுதி செய்தல், புதிதாய் கண்டுபிடித்தல், இவ்வளோதோட அறியணும். ஓகேங்களா, இந்த அறிதல். ஓகேங்களா, இதை கொஞ்சம் நல்லா பார்த்து. அதுக்கப்புறம் பாருங்க, அரிப்பு. அரிப்பு அரிப்பு அப்படின்னா என்னன்னா தினவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது அரிப்புனால இது இலக்கண முறைப்படியே தினவு தான். ஓகே, நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க, பணம் சேர்த்துட்டா அவன் ஒரு தேவை மட்டும் அறிவான்பா, அவனை வந்து கண்மூடித்தனமா நடப்பான்பா. பணம் கையில வந்துட்டானே தினவெடுத்து ஆடுவான், தினவெடுத்து திரிவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தினவு என்பது அரிப்பெடுத்து ஆடுதல். ஓகேங்களா, அதாவது ஒரு நிலை வந்துட்டோடனே அந்த நிலையை தக்க வச்சுக்காத தை தக்கான்னு குதிக்கிறது பேர் தான் தினவு என்று சொல்லுவாங்க. அது அரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, சின குற்றம். இது சின்ன குற்றம் தான், அதாவது கோபத்தால் வரக்கூடிய குற்றம் என்று பொருள். இதற்கும் அதுக்குதான் பொருள். அரித்தல் என்று பொருள் பிரித்தெடுக்கு. ஓகே, பிரித்தெடு, அரித்தல்னா பிரித்தெடுத்து. அதாவது ஒரு இடத்துல ஒட்டலை அப்படின்னா தான் அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், லைட்டா வந்து அரிக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சு. ஓகேங்களா, செவுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் எடுக்கும்போது அரிச்சு எடுப்பாங்க, ஒரு உப்பு காலத்தை வச்சு அரித்து எடுப்பாங்க. ஆனால் பிரித்து எடுப்பாங்க அந்த இடத்துல, அந்த சிவன்ட்டையும் செவுரியும். அதான் அரித்தல். ஓகேங்களா, அதற்கப்புறம் பாருங்க, இந்த அரிப்பு அப்படின்னா அறிவிப்பு, அதாவது உணர்கை. ஏதோ ஒரு இடத்துல நான் அறிவிக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், உணர்வு. அந்த அறிவிப்பை நான் உணர்வேன். இதான் உணர்கை அல்லது அறிவிப்பு என்று பொருள். புரியுதுங்களா? கொஞ்சம் போற மாதிரி இருக்குங்களா? ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க காதால கேட்டுதான் ஆகணும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னா அவுட் சோர்ஸ்ன்றது புக்கை தாண்டி வெளியிருக்கிற விஷயம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். காதால கேட்டுக்கிட்டே வாங்க, கண்டிப்பா என்ன பண்ணும், தேர்வுக்கு பயன்படும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அறியல். அறியல், இந்த அதாவது இடையின ரகரத்தில் வரக்கூடிய அந்த அறியல் அப்படின்னா அறிதல். ஃபர்ஸ்ட் சொன்னல, காய்கறி கொஞ்சம் அரிஞ்சு கொடுப்பா, கத்திரிக்காய் கொஞ்சம் அரிஞ்சு கொடுப்பா, அந்த மாதிரி அறிதல். ரெண்டாவது கல் அப்படின்ற மீனிங்ல வரும். அதுக்கப்புறம் அறியல். இந்த அறியல் போட்டானது மூங்கில். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, எப்படி ஒரே ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க, அறியல். அறியல்னா அறிதல் அல்லது கல். இந்த அறியல் அப்படின்னா மூங்கில். ஓகே, இந்த மாதிரி இடத்துல தான் கேள்விகள் இடம்பெறும். அப்புறம் பாருங்க, அறிவை. அறிவை என்னன்னா பெண். அறிவை என்பது பெண்ணை தான் குறிக்கும். அதுலயும் குறைவா 20 to 25 வயது. ஓகேங்களா, பிள்ளை பருவத்துல அந்த பெண்களுடைய குழந்தை பருவத்துல 10 பருவம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல இந்த அறிவை, தெரிவை, பேரிலம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த அறிவைன்றது வந்து பார்த்தீங்கன்னா 20 to 25 வயது பெண்களை தான் அறிவை பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அழகிய பெண் என்றும் பொருள் உண்டு. இந்த இடத்துல ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அம்மா வரிவை முழக்கு அப்படின்னு, அதாவது என்னன்னா தம்மின் இருந்து தமது பார்த்து உண்டாடற்றால் அம்மா அறிவை முழக்கு அப்படின்னு ஒரு திருக்குறள். அது அவருடைய பொருள் என்னன்னா, தம் வீட்டில் இருந்து பாடுபட்டு சேர்த்த பொருளை வெளியாருன்னா கொடுப்பாங்களா, அந்த அறிவை பெண் கொடுத்துரும் எடுத்துட்டு போயிட்டு. அறிவே இல்லாத பெண்ணுன்னு சொல்ல முடியாது, அறிவை அப்படின்னா அறிவு கம்மியா இருக்கிற ஒரு மனிதன் அப்படின்னு வச்சுப்பேன். ஓகேங்களா, தாம் பாடுபட்டு சேர்த்த பணம், தம்மின் இருந்து தாம் பார்த்து உண்டாடற்றாள், தாம் பார்த்து தான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தல். அதாவது அம்மை வரிவை முழக்கு, அந்த பகிர்ந்து கொடுத்த பெண்ணு தான் அறிவை, அந்த பெண்ணுக்கு அறிவில்லை அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் இதில் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த அறிவை, அதாவது என்னன்னா வல்லினத்தில் வரக்கூடிய அந்த அறிவை என்பது என்னன்னா அறிவு அப்படின்னு பொருளா. அறிவை ஐ வந்ததுனால இரண்டாம் வேற்றுமை உருபேற்ற சொல். கரெக்டா? கரெக்ட். அறிவு இரண்டாம் வேற்றுமை உருபேற்ற சொல். ஓதி அப்படின்னா என்னன்னா நாணம் என்று பொருள். ஓதி என்றால் நாணம் என்று பொருள். ஓகேங்களா, இந்த பொருள் வரும். அப்ப அறிவைனா அறிவு இரண்டாம் வேற்றுமை உருபேற்ற சொல். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க. இந்த இதுல இரண்டாம் வேற்றுமை உருபேற்ற சொல்லலாம் மழை கேட்க வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா, டைரக்டா பொருள் தான் கேட்பாங்க. அப்ப அறிவு என்று பொருள், இன்னொன்னு ஓதி என்று பொருள். அப்புறம் அரு. இந்த அரு என்பது யாரை குறிக்கும் அப்படின்னா அருகதேவன், உருவமற்ற கடவுள். உருவமற்ற கடவுளை தான் என்ன சொல்லுவாங்க, அருகதேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது இதுல சொல்லுவாங்க உருவமற்றது.
உருவமற்றதை சொல்லுவாங்க. ரெண்டாவது கடவுள், உருவமற்ற கடவுள் அப்படின்னா ஏன்னா காணப்படாத தன்மை. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து கண்ணுக்கே தெரியாது, இதெல்லாம் காணப்படாத தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அரு என்பது அருமை என்ற பொருள் உண்டு. அப்ப அரு அப்படின்னா அருமை, உருவமற்றது, கடவுள், காணப்படாத தன்மை. அதுக்கப்புறம் பாருங்க, அட்டை புண் அரி அப்படின்னு பொருளே வரும். இப்ப அட்டை பூச்சி இருக்கு இல்லைங்களா, அது உடம்புல உட்காந்து என்ன பண்ணும், புண்ணை ஏற்படுத்தும், அரி ஏற்படுத்தும், அரிப்பு ஏற்படுத்தும். அப்போ அட்டை புண் அரி அப்படின்ற பொருள்ல வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அரு, இந்த ரூ பட்டா என்ன அரு என்னன்னா துண்டிச்சுடு, துண்டி, அறுத்துடு, அந்த பொருள் துண்டி அப்படின்றது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, அருகு, அருகு, அருகு. இந்த அருகு என்பது எதை குறிக்க முடியும்னா அருகில் இருத்தல். ஓகேங்களா, என் பக்கத்திலே இரு, அண்மை என்பது அருகில் தான் வருதா. ஓரம் அப்படின்றது அருகு, அதாவது கரை அருகே செல்லாதே, கரை ஓரமா போவாது அப்படின்னா இந்த அருகு ஓரம்ன்றதும் அருகில தான் வரும். ஓகேங்களா, இடம் குறைவு, இடம் குறைவு. ஓகேங்களா, இந்த இடத்துல அருகுன்றது 4 பொருள், அண்மையில இருக்கிறது, ஓரமா இருக்கிறது, இடம் குறைவு எனும் 4 இடங்கள்ல வருதுங்க. இந்த அருகு அப்படின்றது காட்டில், உங்களுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க, காட்டில் புலியினம் அருகி வருகிறது அப்படின்னு, அதாவதுன்னா குறைந்து வருதல் அப்படின்னு சொல்லி நம்ம புக்லேயே ஒரு இடத்துல இருக்கும், ஓல்டு புக்ல அந்த புலி பத்தி ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தா காட்டில் புலியினம் அருகி வருகிறது. அருகி என்பது குறைதல் என்று பொருள், அருகினா என்னது, குறைதல் என்று பொருள். ஓகேங்களா, அதற்கப்புறம் இந்த அருகு என்பது என்ன பொருள் அப்படின்னா அருகம்புல், அருகம்புல், அரிமா. ஓகேங்களா, அரிமானா என்னது, அரி என்றால் திருமாலை குறிக்கும். ஓகேங்களா, அரி என்றால் திருமாலை குறிக்கும், அரிமா, அரிமா. அதுக்கப்புறம் புலி, யானை, வெளித்திண்ணை, வெளியில இருக்கக்கூடிய திண்ணையை குறிக்கும் அருகு என்றால். அருகு என்றால் அருகம்புல். ஓகே, புலி, யானை, அதாவது காடு சம்பந்தமா, காட்டுல வந்து அருகம்புல் இருக்கும், புலி இருக்கும், யானை இருக்கும். வெளித்திண்ணை, அரிமா என்பதை மனப்பாடம் தாங்க பண்ணணும். மனப்பாடம் பண்ணுறதோட ஒரு டைம் பார்த்தீங்கன்னா போதும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, அறுசுவை, அறுசுவை, அறுசுவை என்பது இனிய சுவை, அதாவது அறுசுவை என்பது அருமையான சுவை, அந்த மீனிங்ல போயிடும் அந்த அரு. ஓகேங்களா, அறுசுவை என்னதுன்னா அருமையான சுவை, இனிமையான சுவை அப்படின்ற ஒரு பொருளை போயிடும். இந்த இடத்துல அறுசுவை அப்படின்றது சுவையில 6 வகை. ஓகேங்களா, 6. ஓகேங்களா, அறுசுவை, அரு அப்படின்னு அந்த இடத்துல 6ன்னு போயிடும். இந்த அருன்றது அருமைன்ற பொருள் போயிடும். இந்த அரு அருமையும் இந்த இடத்துல 6 அப்படின்னு ஒரு பொருளை குறிச்சிடும். இந்த 6 சுவை எது எதுனா கைப்பு, இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, தோற்பு, கார்ப்பு, இந்த 6 சுவை சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த 6 சுவையை குறிக்கும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அறுத்தல், அறுத்தல். ஓகேங்களா, இந்த அறுத்தல் அப்படின்னா ஒரே பொருள் தான், உண்பித்தல். அறுத்தல் என்பது உண்பித்தல். ஓகேங்களா, குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாலாம் சாப்பாடு வச்சு ஊட்டு, எங்கள் பக்கத்து வீட்டு அந்த அம்மா 2 மணி நேரம் அந்த ரோட்லேயே நடக்கும் உண்பித்தல். அந்த குழந்தைய அந்த சாப்பாட்டை, அந்த உணவு அந்த அருந்த வைக்கிறதுக்குள்ள அந்த அம்மாவே ஒரு வழியாயிடும். ஓகேவா, அப்படியே அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்படும். இந்த தெருவில் இந்த எட்ஜில் இருந்து அந்த எட்ஜு வரும் நடக்கும். ஓகேங்களா, அதான் உண்பித்தல் அப்படின்றதுக்கு அறுத்தல். கண்டிப்பாக அந்த குழந்தை அப்படியே கைத்தருக்கும் அந்த அம்மா, அந்த குழந்தை அப்படியே கதறும், அப்படியே அந்த அம்மா விடவே கூடாது. அது அந்த அம்மாவுடைய, அதாவது எல்லா தாய்மார்களுமே இது ஒரு பெரிய பிரச்சனை. இதுக்கப்புறம் குழந்தைக்கு சாப்பாடு ஓட்டினீங்கன்னா இவங்களாம் நான் வச்சிடும் அறுத்தல். ஓகேங்களா, அப்படின்னு நான் வச்சு அறுத்தல். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த அறுத்தல் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா துண்டித்தல், அதாவது துண்டித்துடி. ஏற்கனவே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கும் இந்த வார்த்தை. ஓகேங்களா, அறுத்தல் என்பது துண்டித்தல். ஓகேங்களா, இல்லைன்னா இந்த இடத்துல வந்து இந்த அறுத்தல் என்பது இதை எதுக்கு சொல்ல வந்தோம்னா அனுபவிக்க செய்தல், அனுபவிக்க செய்தல். ஓகேங்களா, அந்த குழந்தை அந்த அம்மாண்ட மாடு அனுபவிக்குதான் தெரியல, இல்லை அந்த அம்மா அந்த குழந்தையான மாடி அனுபவிக்குதான் தெரியல, ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று. ஓகேங்களா, இது 2 மீனிங்லுமே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அறுத்தல் அப்படின்னா துண்டித்தல். ஓகேங்களா, அப்படின்ற பொருள். துண்டித்தல் கையை துண்டிச்சுடு, அதான் சொல்றேன், முடித்தல் அப்படின்ற பொருள் வந்து. ஓகேங்களா, அப்போ முடிவு செய்தல் அப்படின்ற பொருள் வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்க, அருமறை, அருமறை. இந்த அரு என்பது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அருமையான,
அப்படின்ற பொருள் வந்துடும். இந்த அரு அப்படின்றது ஆறு என்று பொருள் வந்துடும். ஓகேங்களா? இது எதை டிஃபரன்ஸ் பண்ணாலும் கண்டிப்பா என்ன வரும், இந்த ஆறுல தான் சுத்தி சுத்தி வந்தவங்க இல்லைங்களா? அப்ப இந்த அருமறைனா என்னது? மறை என்றால் நூல் என்று பொருள். ஓகேங்களா? மறை என்றால் வேதம் என்று பொருள். இந்த இரண்டு பொருளே வரும். அப்போ அருமையான நூல், அதாவது அரிய நூல் அப்படின்ற பொருள் வந்துச்சா? மறைபொருள். மறைபொருள் அப்படின்னா என்னன்னா, சாதாரண அறிவுக்கு எட்டாத நூல், இல்லைன்னா சாதாரண அறிவுக்கு எட்டாத அந்த வேதம், அததான் மறைபொருள்னு சொல்லுவாங்க. அப்போ அருமையான ஒரு விஷயம் தானே. அப்ப பாருங்க, அந்த அருன்றது எங்க யூஸ் ஆகுது? சாதாரண ஒரு இடத்துல கிடைக்கல, அது ஒரு எட்டாத ஒரு சிலர் தான் கிடைக்குது அப்படின்னா அவங்க அருமையானவங்க தான். அப்ப அருன்றது அருமையான, அரிய அப்படின்ற பொருளை வந்துருச்சுங்களா? அப்புறம் இந்த அருமறை, இந்த அரு எதை குறிக்குதுன்னா 6 மறைகள். தமிழ்ல இன்னைக்கும் 6 மறைகள் இருக்கு. என்னன்னா கல்பம், வியாக்கரணம், நிருத்தம், ஓகேங்களா, ஜோதிடம், சிக்ஷா, அதுக்கப்புறம் வந்து சந்தஸ், சந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, செய்யுள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 6 மறைகள் இருக்கு. கல்பம், வியாக்கரணம், நிருத்தம், ஜோதிடம், சிக்ஷா, சந்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யுள் சம்பந்தம் வரும். இந்த 6 மறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 மறைகள் தான் அது. இது எதுவுமே வந்து எளிதில் கிடைக்காது இல்லைங்களா? இதுவும் வந்து அருமையான ஒரு பொருள் தான். ஓகேங்களா? இதுல வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா படிச்சிச்சு, கொஞ்சம் புதுசா இருக்கு. அதுக்கப்புறம் அருமை. அருமை 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 என்பது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அரு என்பது அருமையான, அருகு, அந்த மாதிரி ஒரு எளிதான கிடைக்காது. நம்ம மேலே சொன்ன மாதிரி எளிமையா கிடைக்காது. அருமை எளிமையா கிடைக்காது. சிறந்த, எல்லாருக்குமே சிறந்து விளங்க முடியாது இல்லையா? முடியாதது, எல்லாருக்குமே அது முடியாது. அருமையானது அது ஒரு கடினமான விஷயம் தான் எல்லாரும் கிடைக்கும். அந்த மாதிரி பொருளை வந்து அரு. இந்த அரு அப்படின்னா நிலையற்ற தன்மை, ஆறு, ஓகேங்களா, ஆறாயிருக்கும் தன்மை, ஓகேங்களா, ஆறாயிருக்கும் தன்மை, அந்த மாதிரி பொருள் இந்த அருமை அப்படின்ற பொருள்ல வரும். அதுக்கப்புறம் பாருங்க அரும்பு. அரும்பு மேல இருக்கிற அரும்பு அப்படின்னா பூக்க தொடங்கும் நிலைமை தான் அரும்பு, மொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அணிகலனுடைய அரும்பு நிலை, ஓகேங்களா, அணிகலன் செய்யறாங்க இல்லைங்களா, அதனுடைய அரும்பு நிலையும் அரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மொட்டு, அந்த செய்யக்கூடிய ஸ்டார்டிங் ஸ்டேஜ். முகத்தில் தோன்றும் இளமயிர், அதாவது எனக்கு மீசை வந்துருச்சுன்னா அரும்பு மீசை வந்துச்சுப்பா, அதை சின்ன 11வது 12வது படிக்கிற பசங்களை பார்த்து பேர் சொல்லுவாங்களா, அரும்பு மீசை வந்துச்சுப்பா, அந்த இளம் மயிர் அரிசி. இப்போ இந்த அரும்புன்றது இந்த அரிசின்னு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஏன் அப்படின்னா மீதி எல்லாமே கேட்க மாட்டாங்க. இந்த அரும்புனா மொட்டு, இதெல்லாம் டிஎன்பிசில இதெல்லாம் கேட்டு புளிச்சு போயிடுச்சு இந்த கொஸ்டின்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க இந்த முகத்தில் தோன்றும் இளமயிர், அந்த அளவுலாம் ரொம்ப பேசியே கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? இதை தாண்டி கேட்கணும் அப்படின்னா இந்த அரிசி அப்படின்னு மட்டும் தான் கொஞ்சம் புதுசா இருக்கும்ல. அப்போ அரும்புனா அரிசி என்று பொருள். அதுக்கப்புறம் பாருங்க இந்த அரும்பு என்றால் என்னன்னா குறும்புத்தனம். இந்த அரும்புனா என்னது? குறும்புத்தனம் என்று பொருள். ஓகேங்களா? அதற்கப்புறம் தீங்கு வறுமை. தீங்கு வறுமை, இந்த அரும்பு பண்ணாலே கண்டிப்பா குறும்புத்தனம் பண்ணாலே நேரத்துல வந்துடும், தீங்கு கண்டிப்பா வந்துடும், வறுமை கண்டிப்பா வந்துடும். நீ வேணா பாருங்களேன், இந்த குறும்புத்தனம் பண்றவங்களாம் பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓகேங்களா? தீங்குதான் ஏதாச்சும் ஜாலியா விளையாடிக்கிட்டு இல்லை மற்றவங்க மனசை நோக்கடிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி தீங்குலையும் வறுமையிலும் கஷ்டப்படணும். நான் சொல்லலை, சும்மா ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாருங்க அறுவர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதை தான் உங்களுக்கு சொல்லணும். என்னன்னா அறுவர் அப்படின்னா யாரா தமிழரை குறிக்குதாங்க. அறுவர்னா யாரை குறிக்குது? தமிழரை குறிக்குதான். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் கேட்பான். அறுவர் என்பதன் பொருளை கூறு, சிம்பிளாவே கேட்டுப்போம். இதை மயங்கொழி எழுத்துக்களை தான் போய் தான் உங்களை கேட்கணும்னு கிடையாது. ஓகேங்களா? சொல்லும் பொருளும் அப்படின்ற மாதிரி கூட இதில் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ அறுவர்னா தமிழர் அப்படின்றது, தமிழர் என்ற சொல் முதலாக இடம்பெற்றது அப்பர் தேவாரம் அப்படின்னு நம்ம 6th புக்ல படிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஓகேங்களா? அறுவர் அப்படின்னா தமிழர் என்று பொருள். இந்த அறுவர் அப்படின்னா 6 பேர், ஏதோ ஒரு 6 பேர் தான். ஓகேங்களா? இப்போ 6 பேர்னா யாரை சொல்லலாம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான, அந்த முருகப்பெருமான வந்து அந்த வளர்த்த தாய்மார்கள் மொத்தம் 6 பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த அறுபடை வீடு அந்த மாதிரி. ஓகேங்களா? அந்த 6 சேர்த்து சொல்றது இதுதான் அறுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்க அரை. அரை
அரை என்றால் பாதி என்று பொருள். பாதி. ஓகேங்களா? பாதி, அதுதான் அரை. இப்போ அரை மனிதன், ஆடையற்றவன் அரை மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்ப அரை என்பது பாதி என்று பொருள். ஓகேங்களா? அரை படிப்பு, அரை படிப்பு தான் பச்சியாப்பா. அதாவது என்னன்னா 12வது 6வது வரும் படிச்சா அரை படிப்பு அப்படின்ற மாதிரி நான் வச்சு. அப்ப அரை படிப்பு. அரைத்தல். ஓகேங்களா? மிளகா அரைச்சிட்டாங்களாப்பா, என் தலைமையில மிளகா அரைச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. என் தலைமையில அரைச்சிட்டான்பா அப்படின்னா அரைத்தல் மிளகாய் அரைத்தல், மாவு அரைத்தல் அப்படின்ற மாதிரி நான் வச்சுங்க. அரை என்றால் வயிறு என்று பொருள் உண்டு. இது உங்க புக்லயே இருக்கு. நீ வெளியெல்லாம் இது வந்து அவுட் சோர்ஸில் தான் இருக்குன்னு கிடையாது. இது அரை என்பால் வயிறு என்று நம்முடைய பள்ளி பாடக புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? அப்புறம் இடை. ஓகேங்களா? வயிறு இடைலாம் ஒரே ஒரு பொருள் தான் தரும். ஓகேங்களா? இடை என்று பொருள். இந்த அறை என்பது என்னன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அறை, அவ்வளவுதான். வீட்டில் ஒரு பகுதி தான் அறையா? ஓகேங்களா? ஒரு அடி அறை, ஒரு அறை பளிச்சுன்னு விட்டாம்பா, காது ஜவுனுது அப்படி சொல்லுவோமா? அப்ப அந்த அறைன்றது எது? இந்த அறை தான். வீட்டில் இருக்கக்கூடிய அறை, கன்னத்தில் பளிர் என்று அறைதல். அறை என்றால் சொல் என்று பொருள். ஒரு சொல் சொன்னோம்னா அப்படியே பளிர்னு அரைஞ்சா மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி சொல்லணும். அதான் சொல்லுக்குண்டான வளம், சொல்லுக்குண்டான அதான் அறை அப்படின்னு சொன்னாங்க. வஞ்சினம். ஓகேங்களா? வஞ்சினம் அப்படின்னா ஒரு காரியத்தை செய்து முடித்தான். நான் சபதம் எடுத்துறேன், இந்த குரூப் 4ல வேலை வாங்குறேன், சபதம், ஆணை, ஓகேங்களா, உறுதிமொழி, அந்த மாதிரி. அதாவது என்னன்னா அந்த வஞ்சினம், அந்த சின்னத்தினுடைய உச்சம் சபதத்தில் போய் முடியும். இதுதான் வஞ்சினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அறை என்று சொல்லுவாங்க. இதை நீங்க படிக்கணும் அப்படின்னா அறை என்பது சொல் என்று பொருள், வஞ்சினம் என்று பொருள். ஓகேங்களா? இதை படிச்சீங்கன்னா போதும். அதற்கப்புறம் பாருங்க, அலை, உட்பகுதி. அறைனா வீட்டினுடைய உட்பகுதி அப்படி சொல்லலாம். சுரங்கம். ஓகேங்களா? அடி, மோதுகை, ஓசை, விடை. எவ்வளவு பொருள் இருக்கு பாருங்க, எவ்வளவு பொருள் இருக்கு பாருங்க அறைனா. ஓகேங்களா? இதை கேட்கணும்னா சொல் கேட்பாங்க, வஞ்சினம் கேட்பாங்க, விடை என்பது கேட்பாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. இதை தாண்டி லாஸ்ட் பாருங்க, அரைதல், 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 அரைதல். ஏற்கனவே இந்த அரை என்பது மாவு அரைத்தல், மிளகாய் அரைத்தல் சொல்லிட்டா அதே தான் சொல்லியிருப்பாங்க. அரைபடுதல், தேய்படுதல், அதே பொருள் தான். இந்த அறை என்பதும் இந்த கன்னத்தில் அடித்தல், பறை கொட்டுதல். ஓகேங்களா? அரைதல் அப்படின்னா பறை கொட்டுதலையும் அரைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கடாவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடாவுதல் அப்படின்னா இந்த தூண்டுதல், செலுத்தல், அந்த மாதிரி. அதாவது என்னன்னா ஒரு விஷயத்த மோட்டிவேட் பண்றாங்களா, அதுக்குதான் அந்த வந்து கடாவுதல் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, துண்டித்தல், செல்லுதல், ஒலித்தல், அலைக்காற்று, அந்த மாதிரி பொருள்கள்ல இந்த அரைதல் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் பாருங்க, அரைவாய், அரைவாய். ஓகேங்களா? அரைவாய், அரைவாய், குறைப்பட்ட வாய். அரை என்பது என்னது குறிக்கிறேன்னு அரைபடுதல் சொல்லிட்டா அது அரைன்னு பாதி அப்படின்னு சொல்றோம். அப்போ அரைனா குறை, பட்டவாய். அரை என்பது பாதி, பாதி வாய் என்னது? குறைப்பட்ட வாய். அது எப்பவுமே குறை சொல்லிட்டு தான் இருக்கும், நம்ம ஊர் வாய் மாதிரி. அந்த எப்பவுமே குறை சொல்லிட்டு தான் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் நினைக்க கூட கூடாது. நீ என்ன வேணாலும் சொல்லு. இன்னைக்கு பேக் எடுத்துட்டு போறேன் நான், கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டைரி, நீ நல்லா நான் போச்சு, நீ ஒரு பேக் எடுத்துட்டு தானே நீங்க வந்து ஆஃபீஸ் வருவீங்க, கிளாஸ் வருவீங்க, ஏதோ இடத்துல படிச்சுட்டு இருப்பீங்க, கண்டிப்பா ஒரு பேக் எடுத்துட்டு வருவீங்க. ஒரு நாள் இந்த குறைப்பட்ட வாய் இருக்குல்ல, இது என்ன வேணாலும் சொல்லிட்டேன், பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து ஊருக்காரன், நம்மளை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை வருஷமா போற இந்த குறைப்பட்ட வாய் என்ன வேணாலும் குறைக்கிட்டோம். இன்னைக்கு இந்த பேக் என்னாண்ட ஒரு டைரியா மாறும். அப்படியே ஆஃபீஸுக்கு கெத்தா ஸ்டைலா ஒரே ஒரு டைரி, அதுல ஒரு பெண்ணு. ஓகேங்களா? அதை எடுத்துட்டு போறோம். இன்னைக்கு பேக் எடுக்கிறேன்னா சத்தியமா ஒரு நாளைக்கு ஒரே டைரி எடுத்துட்டு கெத்தா போவேன் அப்படின்னு நினைச்சு வைக்கலாம். இந்த குறைப்பட்ட வாயை நினைச்சு என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏன்னா அது எப்பவுமே குறை சொல்லிட்டு தான் இருக்கும். அதுக்கு குறை சொல்றத தவிர வேற வேலை கிடையாது. ஓகேங்களா? ஆனா நம்மளுக்கு வேற வேலை இருக்கு. ஓகேங்களா? அப்போ அரைவாய் என்பது, அரை என்பது குறை என்று பொருள், பாதி என்று பொருள். வாய் என்பது அப்போ குறைபட்ட வாய் என்று பொருள்ல மீனிங்ல வந்து. இந்த அரைவாய் என்பது என்னன்னா கணவாய். கணவாய் அதாவது 2 மலைகளுக்கு இடைப்பட்ட கூட போறக்கூடியதான் அந்த கணவாய். மலை வழியா அது சொல்லி மலை வழி, அதாவது 2 மலைகளுக்கு இடைப்பட்டதான் கணவாய்னு சொல்லுவாங்க, அல்லது மலை வழி அப்படின்னு சொல்றாங்க. ஓர் ஏவல் வினை.
இது வந்து ஒரு ஏவல் வினை அப்படின்னு சொல்றாங்க. அடிப்பாய் ஓகேங்களா, கன்னத்தில் வந்து அரைவாய் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, மழமொழி எழுத்துக்கள்ல இருந்து அவுட் சோர்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோ இதை தொடர்ந்து அவுட் சோர்ஸ் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும், ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. வெற்றி என்பது கண்டிப்பாக நமக்கு இருக்கு. ஓகேங்களா, 2025 யாருக்கோ, ஆனால் 2026 நமக்கு தான். ஓகேங்களா, அந்த ஒரு தன்னம்பிக்கையோட படிச்சுட்டே இருங்க, கண்டிப்பாக வெற்றிக்கனி உங்களை தேடி வரும். நன்றி.